ரீசெண்டா யூடியூப்லயும் சரி இன்ஸ்டாகிராம்லயும் சரி ஒரு படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கலக்கிக்கிட்டு இருக்கு. கலகலே அது என்ன படம் பாத்தீங்க அப்படின்னா தைரியம். இந்த தைரியம் படத்துக்கு IMDb வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 out of 10 ரேட்டிங் கொடுத்திருக்கு. சோ அந்த லெவலுக்கு ஒரு சூப்பர் டூப்பரான படம் இது. இந்த படத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10ஆம் கிளாஸ் பையன் வந்து எடுத்திருக்கான்னு சொன்னா நம்ப முடியுதா? சோ உண்மையிலேயே இந்த படத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10ஆம் கிளாஸ் பையன் தான் எடுத்திருக்கான். அண்ட் படம் வர்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக், டீசர், ட்ரெய்லர், வில்லன் இன்ட்ரோ இவ்ளோ ப்ரோமோக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பையன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கான். கமான் படம் எப்பதான் ரிலீஸ் பண்ணுவீங்க, அந்த படத்துல அப்படி என்னதான் இருக்கு அப்படி சொல்லிட்டு எல்லாம் ஆவலா இருக்கும்போது இந்த படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. நான் இந்த படத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா பாத்துட்டேன். சோ பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த படத்துல ஒர்க் பண்ணிருக்க ராஜவேல், ஷார்ட்டா எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க. சோ அவர் வந்து இந்த படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்டர், டைரக்டர், ரைட்டர், கேமராமேன், டப்பிங் ஆர்டிஸ்ட், முக்கியமா மியூசிக் கம்போசர், அந்த மாதிரி எல்லாரோட ரோலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஆளா பண்ணிருக்காரு. ஒரே ஆள் தாங்க. மொத்த கடைக்கு நான் தான் சப்ளையர் மாதிரி எல்லாம் நான் தான் எடுத்து போட்டு கும்பற மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கீங்களே. ஆமாங்க. அதுக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் அதுக்கே ஒரு தைரியம் வேணும். இப்ப நம்ம அந்த படத்தோட கதையை பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி ஸ்பாயிலர் அலர்ட். யாராவது இந்த படத்தை பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த படத்தை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து பாருங்க. சோ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, சோ அவரோட தம்பியை வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு சாவடிச்சா அப்படி சொல்லிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா தேடுவாரு. தம்பியா அவர் யாருப்பான்னு கேட்டீங்க அப்படின்னா அவரு ராஜவேல் தான். டபுள் ஆக்ஷன் பண்ணிருக்காரு இந்த படத்துல. படத்தோட இன்ட்ரோல வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் அவரோட தம்பியை வந்து கொண்டாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாரு. அது வேற யாரும் இல்ல, எம்ஜிஆரோட ஃப்ரெண்டு தான் தினேஷ். அண்ட் படத்தோட செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்ஜிஆரும் தினேஷும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சண்டை போடுறாங்க. தினேஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்ஜிஆரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொல்ல போறேன், அவரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பழி வாங்க போறேன் அப்படி சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தம்பியை கொண்ட தினேஷை சாவடிச்சு அவனு சொல்லிட்டு எம்ஜிஆர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒத்த கால நிக்கிறாரு. சோ படத்தோட கிளைமேக்ஸ்ல வில்லன் வந்து எம்ஜிஆர் கையில சாகாம பாறையில முட்டி செத்துறாரு. சோ படம் தான் முடிஞ்சிருச்சு, அதோட அவ்வளவுதானா சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இல்ல. போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்துக்கு இருக்கு. I am waiting. So, தைரியம் 2 படத்துக்கு நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெயிட்டிங். அண்ட் அது மட்டும் இல்லாம ராஜவேல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ செகண்ட் படத்தோட ஷூட்டிங்ல இருக்காரு. செகண்ட் படத்தோட பேர் என்ன அப்படின்னா ஆசிரியர் சொல்லை மட்டும் மறந்து விடாதே. ஆக்சுவலா நான் ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். சோ நானும் ராஜவேலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். நானும் என் சின்ன வயசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜவேல் மாதிரி தான் இருப்பேன். அவர் அப்படியே உரிச்சு வச்ச மாதிரியே இருக்கார் பாருங்க. ஒரு விஷயத்த நான் பாராட்டி ஆகணும். ஒரு 10ஆம் கிளாஸ் பையன் வந்து 25 நிமிஷத்துக்கு ஒரு படம் எடுத்து அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்றான். ஆனா அதுக்கு வந்து ப்ரோமோ, டீசர், ட்ரெய்லர் சொல்லிட்டு எல்லாமே ரிலீஸ் பண்றான். சோ அவரோட டெடிகேஷன்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இந்த மாதிரி எவ்வளவு கஷ்டப்பட்டு டெடிகேட்டடா ஒர்க் பண்றவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. சோ ராஜவேலை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாராட்ட தான் செய்யணும். ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச அவரோட ஃபர்ஸ்ட் படத்திலே அவர் ஜெயிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். சோ நீங்க இந்த தைரியம் படம் பாத்துட்டீங்களா? சோ பார்க்கல அப்படின்னா மறக்காம யூடியூப்ல செக் பண்ணி பாருங்க. IMDb வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 out of 10 ரேட்டிங் கொடுத்திருக்கா.